அப்போ அங்க வந்த பாஸ், தம்பி இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்காம உன்னுடைய வாழ்க்கைய பாரு, எவனோ ஒருத்தன் உன்னுடைய அப்பாவை அட்டாக் பண்ணி இப்படி கோமா ஸ்டேஜுக்கு தள்ளி விட்டு போயிட்டான், அதுக்காக வாழ்க்கை முழுக்க அவனை தேடிட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல பாஸே, நான் வந்துட்டு ரிவெஞ்சுக்காக தேடல, நீங்க தானே சொன்னீங்க பழைய கேஸ் எல்லாம் முடிச்சா ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, நீலாம் திருந்த வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதாவது இந்த போலீஸுடைய அப்பாவும் முன்னாடி போலீஸா இருக்காரு, ஏதோ ஒரு ஆளை பிடிக்க போகும்போது அந்த ஆளால அப்பா பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காரு, அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் இந்த போலீஸ் அந்த குற்றவாளியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு போல மக்களே. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொலகார குப்பம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி பயமா பதட்டமா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு ஜாலியா போயிட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கா. என் வீட்டுல வந்துட்டு ஒரே ஒரு டீ கப் மட்டும் தான் இருக்கு, உனக்கு நான் வந்துட்டு பிளாஸ்டிக் கப்ல இல்ல பேப்பர் கப்ல கொடுக்குறேன், ஜாலியா குடி, டீ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது